ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் சாதம், சப்பாத்தி, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். டோஃபு கிரேவி. நான் இதுக்காக இன்னைக்கு 2 சிறு சைஸ் பேக்கெட்டில் டோஃபு எடுத்துருக்கிறேன். முதல்ல இதை ஃப்ரை பண்ணலாம். அதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டோஃபுவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை டோஃபு மேலே தடவிக்கலாம். எல்லா டோஃபுவையும் மசாலா தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ எல்லா டோஃபுலையும் மசாலா தடவி ஊற விட்டாச்சு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் இந்த டோஃபுவை சேர்த்து சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5 காஷ்மீர் மிளகாய் சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1½ டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 1½ டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இதை எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ டோஃபு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு வேக விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அடுத்ததாக 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு வேக விடலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். தீயை மீடியத்தில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காது. இப்போது நம்ம அந்த காஷ்மீர் சில்லி மசாலா எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த டைமில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையை கழுவி கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்ருங்க. அப்புறமா அரை பவுல் தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கலவி கூட அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. 1 விசில் இல்லை 2 விசில் வர வரைக்கும் அப்படியே வேக விட்டுருங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய டோஃபுவை சேர்க்க வேண்டாம், கடைசியாக சேர்த்தா போதும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு குக்கரில் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா டோஃபு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான எம்மியான புரதச்சத்து நிறைந்த டோஃபு கிரேவி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.